ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொரோனாவிலேருந்து எப்படி நம்மளே காப்பாற்றிக்கலாம், எப்படி நம்ம இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பண்ணுறது மூலிமா நமக்கே அறியாமல் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். அதில் என்னென்னா, நம்பர் 1, சின்ன குழந்தைங்க கிட்ட நம்ம விளையாடும் போது நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது. நம்பர் 2, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஸோ நல்லா சிரிங்க. 3வது, விளையாடுறதுனா இன்டோர் கேம்ஸ் கிடையாது, வெளியில் போயிட்டு விளையாடணும். பட் இந்த சிச்சுவேஷனில் நம்மளால் வெளியில் போய் விளையாட முடியாது. ஸோ 4வது நம்ம என்ன பண்ணணும்னா, ஹெல்த்தியாக சாப்பிடணும். அந்த ஹெல்த்தியாக சாப்பிட்றது என்ன, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகு பூண்டு ரசம். மிளகு பூண்டு இது ரெண்டுலேயுமே அதிகப்படியான இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணக்கூடிய ஏஜென்ட் இருக்கிறதுனால மிளகு பூண்டு ரசம் டெய்லியும் சாப்பிட்றது டாக்டர்ஸ் ரொம்ப அட்வைசபிளாக வச்சுருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய கோவிட் பேஷண்ட்ஸுக்கு மதிய லஞ்சில் மிளகு பூண்டு ரசம் கொடுக்குறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ தட் இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக ஆஸ் யூஷுவல் புளியை நான் ஊற போட்டுட்டேன். தக்காளி, எப்போவுமே என்ன குழம்பாக இருந்தாலும் புளி சேர்த்து நீங்கள் பண்ணுறதில்ல, புளி கம்மி பண்ணிவிட்டு தக்காளி ஜாஸ்தி படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஆஸ் யூஷுவல் புளி ஊற போட்டாச்சு. நறுக்கின தக்காளியை நான் அதில் போடுறேன். ஏன் அப்படி போடுறேன் அப்படின்னா, தக்காளியோட தோல் ரொம்ப வலுவாக இருக்கும் வெறுமனையே நம்ம கரைக்கும் போது. ஸோ இந்த மாதிரி வெந்நீரில் ஆல்ரெடி புளி ஊறுற டைமில் நம்ம தக்காளியும் போட்டுட்டோம்னா நல்லா நமக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். அதே 1.5 ஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். நான் மிளகு ஜீரகம் இதெல்லாம் இன்றைக்கி இடித்து உங்களுக்கு ரசம் வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அண்ட் பூண்டு, எப்போவுமே எங்கள் வீட்டில், என் அம்மா வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயுமே சரி, அதிகமாக நான் பூண்டும் இஞ்சியும் சேர்த்துப்பேன். இஞ்சி பூண்டு எந்த வீட்டில் அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ அந்த வீட்டில் நீங்கள் டாக்டர் விசிட் கம்மியாக இருக்கும். இது நான் கண்கூட பார்த்த ஒரு விஷயம். நான் சும்மா ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. அண்ட் நான் வீட்டிலே காஞ்ச மிளகாவத்தல் எடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே தட்டிக்கிறேன். இந்த மாதிரி தட்டி வச்சு பாருங்கள், அது வேறு டேஸ்ட்டு. மிக்சரில் அடித்து வச்சாலும் நல்லா தான் இருக்கும். பட் இந்த மாதிரி இடித்து இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ரசம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இடிச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, எல்லார் வீட்லேயுமே பெடிசில் இருக்குங்க. கொஞ்சம் சோம்பேறி படாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரசம் நல்லாயிருக்கும். நீங்கள் டெய்லி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க, ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. பட் என்றைக்காவது ஒரு நாள், ஒரு சண்டேயாவது இந்த மாதிரி நீங்கள் இடித்து வச்சு பாருங்கள், ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொத்தமல்லி கட் பண்ணிக்கிறேன். இங்கெல்லாம் கொத்தமல்லி இந்த மாதிரி பூவோடு தான் கிடைக்கிது, நம்ம ஊர் மாதிரி இல்லை. கேட்டால் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறது தான் ஹைப்ரிட்டு, இதுதான் ஒரிஜினல்னு சொல்கிறாங்க. அது என்ன அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் ஆஸ் யூஷுவல் நம்ம கொத்தமல்லி மாதிரி தான் ஃப்ளேவரு எல்லாமே இருக்குது. இப்போ அந்த கொத்தமல்லியை அலசினதையும் எடுத்து போட்டு நான் அதோடு சேர்த்து நல்லா கையில் கரைச்சிக்கிறேன். கேட்குறீங்க, என்ன கையிலலாம் கரைக்கிறீங்க, அது ஒரு மாதிரி இருக்காதா அப்படின்னா, இந்த கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஸ்பூனில் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதுமாதிரி உப்புமே கையில் எடுத்து போட்டால் தான் அந்த சாப்பாடோட டேஸ்ட் இருக்குங்கிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், பிலீவ் பண்ணுவேன். அண்ட் பாருங்கள், இப்போ நான் காயப்பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் ஓகே, நான் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அண்ட் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா கையில் கரைச்சிக்கிறேன். ரசத்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ தண்ணி வேணுமோ அதில் சேர்த்துக்கோங்க. ஓகே, ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் ரசத்துக்கு ரொம்பவே முக்கியம். அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி. இப்போ பாருங்கள், அஞ்சரைப்பட்டி. ஏன் நான் அந்த அஞ்சரைப்பட்டியை காட்டுறேன் அப்படின்னா, அஞ்சரைப்பட்டி எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும். அதில் ஏதாவது ₹1 ₹2 காயின் நீங்கள் எப்போவுமே போட்டிருக்கணும். அதுக்காக தான். ஏன் அஞ்சரைப்பட்டி மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க, அதுக்காக. இப்போ ஆஸ் யூஷுவல் ரசத்துக்கு நீங்கள் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு இப்போ அடுப்பில் நான் தூக்கி வச்சுட்டேன். அலுமினியம் பாத்திரமாக இருந்தாலும் சரி, சில்வர் பாத்திரமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ரசம் கூடும் போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேமை. கொதிக்கக்கூடாது. ரசம் கொதிச்சதுன்னா டேஸ்ட் மாறிடும். நிறைய பேர் வீட்டில் பண்ணுற அந்த தப்பு அதுதான். எல்லாமே கரெக்டாக சேர்த்துப்பாங்க, பட் கடைசி நிமிஷத்தில் ரசத்தை கொதிக்க வச்சுருவாங்க. ரசம் தானே இது, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனாலும் ரசத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மூலிமா ரசமோட டேஸ்ட் டாப் நாச்சாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பாக இதை நீங்கள் டெய்லி செஞ்சு பார்த்து உங்கள் இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணிக்கோங்க. கைஸ் ப்ளீஸ் எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. நிறைய விஷயம் கேள்விப்படும் போது ரொம்ப பயமாக இருக்குது. நிறைய பேர் இறந்து போகிறாங்கிற விஷயத்தை நான் டே டு டே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பி சேஃப். ஓகே, வீட்டிலே இருங்க. தேங்க்யூ கைஸ். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.